இங்கே ஃபேமிலியோட ஒரு வீட்டுக்கு கூடி வரீங்க. நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கும் மேலே முடிக்கிற மாதிரி நாத்தெல்லாம் அடிக்குது. என்னென்னு நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஒரு கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த வீடோட ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குது. சரி, அவரோட அட்ரஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சிமிட்ரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2010 ஆகஸ்ட் 15 அப்போ நார்த் இந்தியாவில் சிட்டிக்கு அவுட்டராக உள்ள ஒரு இடத்துல ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி கூடி வராங்க. இந்த ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர். ஜார்ஜ் ஆலிவர், அவரோட ஒய்ஃப் மேக்னா, இவங்களோட 8 வயசு குழந்தை கென்ட்ரா. ஆலிவர் இவரோட சொத்துல கொஞ்சத்தை வித்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாரு. இந்த ப்ராப்பர்ட்டி சிட்டிக்கு அவுட்டராக ஒரு ப்ரைவேட்டான இடத்துல இருந்ததுனாலையும் இந்த வீட்டோட ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்ததுனாலையும் ஆலிவர் இந்த இடத்த உடனே வாங்கிடுறாரு. இந்த ப்ராப்பர்ட்டியோட வாசல்ல ஹவுஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு ஆலிவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த போர்டை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்தையும் ரெனோவேட் பண்றாரு. ரெனோவேட் பண்ணும்போது வீட்டுக்குள்ள போன உடனே லெஃப்ட் சைட்ல ஒரு படி போகுது. அந்த படியோட எண்டில் ஒரு பழங்காலத்து டோர் இருக்கு. இதை பத்தி ஆலிவர் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும்போது, கீழே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபுல்லாக கான்கிரீட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த படியை அடைச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஆலிவருக்கு அந்த கதவை பார்த்த உடனே ஏதோ தப்பா பட்டிருக்கு. ரெனோவேஷனை முடிச்சுட்டு செப்டம்பர் 13 அன்னைக்கு ஆலிவரும் அவரோட ஃபேமிலியும் இந்த வீட்டுக்கு கூடி வராங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 BHK. அதனால ஆலிவரும் அவரோட ஒய்ஃப் மேக்னாவும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க அண்ட் குழந்தைக்கு இன்னொரு ரூமை கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டுக்கு போன முதல் நாளே ஆலிவருக்கும் மேக்னாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கிடுறாங்க. ராத்திரி சரியா 1 மணிக்கு தூங்கிட்டு இருந்த மேக்னாவுக்கு தண்ணி சொட்ட சத்தம் கேட்குது. மேக்னா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலே உடனே ஏஞ்சிருவாங்க. அண்ட் இவங்க ஏஞ்சி போய் கிச்சன் பாத்ரூம்லலாம் டேப் க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லா டேப்பும் க்ளோஸ்டாக தான் இருந்திருக்கு. எல்லா டேப்பும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. அப்போது இந்த தண்ணி சொட்ட சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு மேக்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் இவங்களோட வீட்டு ஹால்லேருந்து வந்திருக்கு. உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஹால் சீலிங் ஊறி போய் அதுலேருந்து தண்ணி சொட்டுறதை நோட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சத்தம் தான் இவங்களோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. இது மழை காலமும் இல்லை, மேலே தண்ணி டேங்க்கும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த இடம் ஊறி போய் தண்ணி சொட்டுது அப்படின்னு மேக்னா அரை தூக்கத்தில் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனாலையும் அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனாலையும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் சத்தம் வெளியில் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஊர்ன இடத்துக்கு கீழே தரையில் ஒரு துண்டை வச்சுட்டு திருப்பி போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே ஆலிவர் கிட்ட மேக்னா இதை பற்றி சொல்கிறாங்க. ஆலிவரும் எங்கே காட்டு அப்படின்னு மேக்னாவை ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் அந்த இடத்த பார்க்கும்போது நேற்று ஈரமாக சொதன்னு இருந்த அந்த சீலிங் நார்மலாக இருந்திருக்கு. ஆலிவர் உடனே மேக்னா கிட்ட நீ கனவு எதுவும் காண்றிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மேக்னாவால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் இதை ஒத்துக்கிட்டு ப்ரஷ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போதான் அவங்க நேத்தி வச்ச துண்டு அதே இடத்துல இன்னும் ஈரமாக இருக்கிறத நோட் பண்ணி ஷாக் ஆகுறாங்க. மேக்னா அந்த ஈரமான துண்டு எடுத்து வெயிலில் காய போடுறாங்க. மேக்னாவுக்கும் ஆலிவருக்கும் ஃபீவர் இருந்ததுனால ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆலிவரும் மேக்னாவும் அவங்க குழந்தையோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் சாயங்காலம் ஆகியும் இன்னும் ஈரமாகவே இருக்கிற அந்த துண்டை பார்த்து மேக்னா குழப்படைகிறாங்க. சாயங்காலம் 6 மணி ஆகும்போது அவங்களுக்கு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருது. அதனால அவங்க தபாங் அப்படின்ற ஒரு மூவிக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனால வீட்டுக்கு வந்த உடனே 3 பேர் தூங்கிடுறாங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சரியா 12:30 மணிக்கு ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்டு மேக்னா ஏஞ்சிடுறாங்க. மேக்னா பயந்து போய் ஆலிவர் எழுப்புறாங்க. அந்த ஆலிவரின் சத்தத்தை கேட்டுட்டு நம்ம பொண்ணு தான் தூக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் தூங்கலான்னு போறாங்க. அண்ட் சரியா 1 மணிக்கு அந்த குழந்தை சிரிக்கிற சத்தம் நின்று எலக்ட்ரிக் ஸ்பார்க்ஸ் ஏற்படும் சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் கேட்டிருக்கு. எங்கேருந்து இந்த ஸ்பார்க் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஆலிவரும் மேக்னாவும் பார்க்குறாங்க. அப்போ முடி கருகிற மாதிரி நாரி இருக்கு. ஆலிவர் ஏதோ ஒயர் தீயுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி போறாரு. அப்போ அந்த வீட்டில் உள்ள வோல்டேஜ் அதிகமாக ஆகி எல்லா பல்பும் பிரைட்டாக எரிஞ்சு ஃபியூஸ் போயிடுது.
நைட்டு ஃபுல்லாக அந்த முடிக்கருகிற நாத்தத்தாலேயே ஆலிவரும் மேக்னாவும் தூங்குறதுக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளேயே விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே ஆலிவர் ஈபிக்கு கால் பண்ணி இது என்ன நடந்துச்சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஈபிலேருந்து ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபியூஸை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் போகும்போது தான் மீட்டரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த மீட்டரில் 10,000 யூனிட்டுக்கு மேலே காட்டுது. இதை பற்றி இந்த ஈபி மேன் ஆலிவர்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆல்சோ எங்கள் வீட்டில் அதிகமாக கரண்ட் இழுக்கிற மாதிரி எந்த எலக்ட்ரிக் அப்ளைன்ஸஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஈபி மேன், நான் 10 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கேன், நிறைய பங்களாவில் வேலை பார்த்துருக்கேன், பங்களாவில் கூட நான் இவ்வளோ அதிகமாக கரண்ட் போய் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட எலக்ட்ரிக் லைன் எல்லாம் வோல்ட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு இது எதுவும் இண்டஸ்ட்ரியல் கரண்ட் மாதிரி இருக்குது, நான் இப்போதைக்கு இந்த ஃபியூஸை மட்டும் சரி பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் ஒரு புது மீட்டருக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எலக்ட்ரிஷியன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டு ஆலிவர் அவரோட பொண்ணுக்கிட்ட, நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், நைட்டு தூக்கத்தில் சிரிக்கிற புலம்புற அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டோன்னே அந்த சின்ன பொண்ணு, நானா, எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆலிவர் ஒரு 12:30 மணி இருக்கும்னு சொல்கிறாரு. விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டு, என்ன சொல்கிறீங்க, நான் தூங்கவே 2 மணி ஆயிடுச்சு, நான் நைட்டு ஃபுல்லாக என்னோட காமிக்ஸை படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. அண்ட் இந்த விஷயத்தை கேட்டு ஆலிவரும் மேக்னாவும் உறைஞ்சு போகிறாங்க. ஆலிவரும் மேக்னாவும் இந்த குழந்தை சிரிக்கிற சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எக்ஸாமின் பண்ணுறதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிருக்காங்க. சரியாக 1 மணிக்கு இந்த குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது கேட்காம யாரோ வலி தாங்க முடியாமல் அலற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்டிருக்கு. இதை பார்த்து பயந்து போய் ஆலிவரும் மேக்னாவும் பெட்லேயே உட்காந்துருக்காங்க. சரியாக ஒரு 1:30 மணி போல் சத்தம் நின்றுது. உடனே இவங்க பயத்தை போக்கலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி இந்த கிரீன் மைல் இப்படி ஒரு படம் பார்க்குறாங்க. இந்த படத்தில் வர ஒரு எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் சீனை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இவருக்கு கேட்ட இந்த ஸ்பார்க் சவுண்ட் அண்ட் யாரோ வலி தாங்க முடியாமல் கதற சத்தம் எல்லாமே ஒரு எலக்ட்ரிக் சேரில் ஒருத்தவங்களை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கேட்கப்படுற சவுண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் ஆலிவர் மேக்னா கிட்ட, என்னோட அப்பா பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணும்போது எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் ஆஃபீஸராக இருந்தார், அதாவது எப்படி வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு கரண்ட் பாஸ் பண்ணி கொள்ளுவாங்க, அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த வேலையை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆலிவர் மேக்னா கிட்ட சொல்கிறாரு. மேக்னா இதை கேட்ட உடனே, அப்போ காலையில் பக்கத்தில் ஏதாவது எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் ரூம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி ஆலிவர் கிட்ட சொல்கிறாங்க. விடிஞ்ச உடனே ஆலிவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மூலியமா பக்கத்தில் ஏதாவது எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் ரூம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் அவரும், நான் பார்த்துட்டு உங்கள் மொபைலுக்கு லொக்கேஷனை எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கப்புறமேட்டு வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பழைய ஹவுஸ் ஓனரை இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலிவர் ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணுறாரு. அப்போது நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்திருக்கு. அப்போது அவரை நேரில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு சிமெட்ரி அப்படின்னு. அப்போது பழைய ஹவுஸ் ஓனர் கொடுத்த அட்ரஸில் அவரோட டோர் நம்பர் 13 போட்டிருந்ததை ஆலிவர் பார்த்துட்டு திரும்பும் போது 13 அப்படின்ற நம்பரில் ஒரு கலர் இருந்திருக்கு. அந்த கலரைக்கு கீழே இவரோட ஹவுஸ் ஓனர் பேர் போட்டிருக்கு. அண்ட் அதுக்கு கீழே இவர் 1947 இறந்துறதா போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ஆலிவருக்கு தலை சுத்துற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அப்போது அவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்காடுறாரு. இதுக்கப்புறமேட்டு அவர் ஒரு டேப்பில் தண்ணி குடிக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது. காலில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆமாம் ஆலிவர், நீங்கள் சொன்ன ஏரியாவில் ஒரு எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் ரூம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதோட லொக்கேஷனை நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டு காலை கட் பண்ணிவிட்டு இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் வீட்டுக்கு போகும்போது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல தான் இப்போ ஆலிவரோட வீடு இருக்குன்னு. ஆலிவர் பயத்தோட மேக்னா கிட்ட, நம்ம இருக்கிற இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் சேர் எக்ஸிகியூஷன் ரூம் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹெல்ப் மீ ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஆலிவர் மேக்னாவும் ஃபாலோ பண்ணி போகும்போது தான் இவங்க ஹவுஸ் ஓனர் கீழே பேஸ்மெண்ட்டில் காங்கிரீட் மட்டும்தான் இருக்குது, இந்த கதவை நான் சீக்கிரமாக அடைச்சி கொடுத்துட்றேன்னு சொன்னேன் அந்த பழங்காலத்து கதவுக்கு பின்னாடி இருந்து தான் அந்த வாய்ஸ் கேட்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மேக்னா ஆலிவரை உள்ளே போகாதீங்கன்னு சொன்னதை மீறி ஆலிவர் உள்ளே யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க, உள்ளே யாரோ உயிரோட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே காலை வைக்கிறாரு. இவர் காலை வச்ச உடனே அந்த கதவை சாத்திடுது. ஆலிவர் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போன உடனே ரத்த வாடையும் முடிக்கிற நாத்தம் உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்மெண்ட்டே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. அப்போ தான் அந்த பேஸ்மெண்ட்டோட நடுவில் ஒரு எலக்ட்ரிக் சேர் இருந்ததை அவர் பார்க்குறாரு. ஆலிவர் இந்த எலக்ட்ரிக் சேர் பக்கத்தில் போகிறாரு. அப்போது கீழே இருந்த ஒரு ஒயர் தடுக்கி ஒரு எலக்ட்ரிக் சேரில் உட்காந்துடுறாரு. அப்போது அந்த சேரோட ஹேண்டில் இருக்கிற ஒரு லாக் இவரோட கையை ஹோல்ட் பண்ணிடுது. இதுக்கப்புறமேட்டு ஆலிவர் நம்பர் 13 ஒரு வாய்ஸ் கேட்குது. இதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்த ஒரு பல்ப் பிரைட்டாக எரிஞ்சு அந்த சேரில் கரண்ட் பாஸ் ஆகுது.
இதனால ஆலிவர் இறந்து போயிடுறாரு. மேக்னா இதை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பாட்டுக்கு வர போலீஸ் அந்த எலக்ட்ரிக் சேரை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டை காங்கிரீட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து இந்த பேயை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு இந்த இடத்த அபாயகரமான பகுதின்னு மார்க் பண்ணிடுறாங்க. ஆலிவரோட மறைவுக்கு அப்புறமேட்டு மேக்னா குழந்தையை கூட்டிட்டு அப்ராட்ல இருக்கிற ஆலிவரோட அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இவங்க இந்த விஷயத்த மறக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியா 12:30 மணிக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட ஆடியோ வெர்ஷனை ஸ்பாட்டிஃபைல போடுறோம். அதோட லிங்க் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.